நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாதம் செய்கிறதுக்கு நேரம் அதிகம் எடுத்துக்காது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க தேங்காய் சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த சாதம் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு புழுங்கல் அரிசியை விட பச்சரிசி தான் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அரிசியை 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம். வெரைட்டி ரைஸ்க்குனா சாதம் நல்ல உதிரி உதிரியாக இருக்கணும். பாத்திரத்துலையும் நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி குக்கர்லையும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணிக்கு அளவு இருக்காது, ஆனால் குக்கரில் நம்ம தண்ணி அளவு வச்சு தான் வைக்கணும். 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். அரிசியை நீங்கள் எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவை நீங்கள் தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அப்படிங்கிறக்காக நம்ம 2 மடங்கு எடுத்துக்கிறோம். அதே இது சாதம் கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா 2.5 மடங்கு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ குக்கருக்கு நம்ம வெயிட் போட்டு 4 விசில் வரைக்கும் வச்சிட்டோம்னா சாதம் நல்ல பொலன்னு இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். நம்ம குக்கர்லேயே வச்சுருந்தோம்னா அது நேரம் ஆக அந்த ஹீட்டில் குழைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வடித்த சாதத்தை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்குறதுக்காக இது கூட நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். வறுக்காத வேர்க்கடலை அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் வேர்க்கடலையை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். வறுத்த வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா அதை நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கடுகு நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த கடலைப்பருப்பு கொஞ்சமாக கலர் இந்த மாதிரி மாறி வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இது கூட 5 மிளகாவத்தில் இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. மிளகாவத்தில் சேர்த்தோம்னா தேங்காய் சாதம் இன்னும் நல்ல வாசம் கொடுக்கும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீரையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ட உடனேயே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும். இப்போ தேங்காய் சாதத்துக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவியில் நீங்கள் தேங்காய் துருவினீங்கன்னா அதனோட கடைசி வரைக்கும் நம்ம துருவாமல் அந்த வெள்ளை பகுதி இருக்க வரைக்கும் நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கணும். தேங்காய் துருவலை நீங்கள் மிக்சியில் போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் கீறும்போது அதனோட பின்பக்கம் உள்ள அந்த கருப்பு ஓட்டு பகுதியை நம்ம கத்தியில் கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த வெள்ளை பகுதியை மட்டும் நம்ம பல்ஸில் போட்டு சுற்றி எடுத்தோம்னா தேங்காய் துருவல் நல்ல இந்த மாதிரி பளிர்னு இருக்கும். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் எண்ணெயெல்லாம் வதக்க வேண்டாம், 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா ஆற வச்ச சாதத்தை இது கூட கலந்துக்கணும். 1 கப் அரிசிக்கு மீடியம் சைஸ் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு முழு தேங்காயோட துருவலை நம்ம சேர்த்துக்கலாம். அதே நல்ல பெரிய தேங்காய் இருந்துச்சுன்னா அரை முடி தேங்காயே அதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாதத்தை இது கூட கலந்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த தேங்காய் சாதத்தோட உருளைக்கிழங்கை வறுத்து கொடுத்து விட்டிங்கன்னா சாதத்தை கொஞ்சம் கூட மீதம் வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த தேங்காய் சாதத்தை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.